ஷாங்க் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து வார்ம் அப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ தேர்தல் வரப்போகுது. அ ச அடுத்த வருஷம் 2026ங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப அ முக்கியமான ஒரு தருணம். அப்போ அதனால் வந்து எனக்கு என்னென்னா, இப்போ வந்து களத்தில் வந்து தளபதியை பற்றி தான் பேச்சே. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் வார்ம் அப் எல்லாமே சரியாக வந்திருக்கு. வார்ம் அப் முன்னாடி நம்ம அண்ணாமலை அந்த அந்த டைமில் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ தளபதின்னு சொல்லிட்டு தான் எல்லா அரசியல் கட்சியுமே எல்லா மீடியாவுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தோணுது, என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இது, பர்சனல் ப்ரெடிக்ஷன் தான் இது. இந்த வாட்டி அரசியல் எப்படின்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படின்னா, 2026 வந்து மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இங்கே ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிற ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ 4 பேர் 4 கார்னர் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஓட்டு உடைக்கிறதுக்கு தான் இவர் வந்து ஓட்டு உடைப்பார். கண்டிப்பாக ஓட்டு பிடிப்பார். எவ்வளோ ஜெயிப்பார், எவ்வளோ சீட்டெல்லாம் எடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் ஓட்டு உடைப்பார் கண்டிப்பாக. அப்படின்னா அது அட்வான்டேஜ் டிஎம்கேல தான் போகும். அப்படி ஒரு அடுத்த 5 வருஷம் டிஎம்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 2026ல், எனக்கு தெரிஞ்சு தளபதியோட ரூட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் பவன் கல்யாண் ஆந்திராவில் பண்ண அதே ரூட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அவரும் வந்து ஃபஸ்ட்டு தனியாக தான் நின்னார். அப்போ அவர் எதிர்த்த எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் அவங்க கூட போனார். ஒய்எஸ்பி தான் அங்கே ஸ்ட்ராங்கு. ஜெகன் ரெட்டியை மொத்தமாக சாய்ச்சிட்டாங்க அடுத்த 5 வருஷத்தில். அதே மாதிரி தான் இதுவும் வந்து அடுத்த 5 வருஷம் அவங்க அந்த டிஎம்கேவோட ஆட்சி வந்து சரியாக போகலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள மொத்தமாக ஒரு சைடில் வந்து பிஜேபி, ஏஐடிஎம்கே, டிவிகே அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2031 ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இவர் பவன் கல்யாண் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஃபினோமினலாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, இவர் வந்து இவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. ஆனால் இவர் எப்பவுமே பேசாமல் அவரை பற்றி பேசவே இல்லைன்னா கூட ஒரு கூட்டம் வந்து இவரை சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. தம்பின்னு சொல்லி பேசிட்டே இருக்கு. அவரை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறதே இல்லை மேடையில். அவரெல்லாம் ஒரு எதிரியாகவே கூட காணல. அவருக்கு என்னென்னா, தம்பி வந்துட்டாரு, என்கிட்ட இருக்கிறதும் அந்த மாதிரி கூட்டம் தான், பசங்க கூட்டம் தான், அவங்க எல்லாம் அங்கே போயிடுவோன்னு அந்த ஆள் பயப்படுறாரு. ஆனால் இவர் அவரை பற்றி பேசவே இல்லைன்னா கூட இந்த ஆள் மறுபடியும் தம்பின்னு சொல்லி எல்லா மேடையிலும் அந்த ஆள் திட்டிகிட்டே இருக்காரு. எதுக்கு தான் திட்டணும்? அவர் வந்து டாப் லீகில் தான் போவார். எனக்கு தெரிஞ்சு தளபதியோட ரூட்டு வந்து அந்த மாதிரி தான் போகணும். எப்படி ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்தாரோ அதே மாதிரி தான் இவங்களோட அந்த அரசியல் மை ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அந்த மாதிரி தான் போகும். தனியாக நின்று பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்து சிச்சுவேஷன்ஸ் வில் சேஞ்ச். அந்த தருணத்துக்கு இன்னொரு 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா அவ்வளோதான். எல்லாருமே சேர்ந்துருவாங்க. டாப் 3 வில் கம் டுகெதர். அவங்க 3 ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஆந்திராவில் தான் இங்கேயும் நடக்கும்னு எனக்கு தோணுது. உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால்